வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணணும். ஸோ லேர்ன் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் ஸ்டாக் மார்க்கெட்டை என்னோடய ஃபுல் டைம் கரியராக மாற்றணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிட்டிங்களா? ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் நானும் இருந்தேன். அதை வந்து கம்ப்ளீட்டாக நான் எப்படி லேர்ன் பண்ணேன், ஆக்சுவலாக நான் இன்னும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதை எப்படி லேர்ன் பண்ணேன், என்னோடய வே ஆஃப் ரோட் மேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோலேருந்து எல்லாத்தையுமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு ஓவர் வியூன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியர், அதாவது ட்ரேடிங் கெரியரை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் சூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணி இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா வந்து கன்ஃபார்ம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம சேனலை பற்றி நிறைய பேருக்கு சொல்லுங்கள். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டான வீடியோஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட். ஸோ ஷேர் மார்க்கெட் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை. ட்ரேடிங் நடக்கும். ஸோ அதை இன்ட்ராடேயில் பண்ணுவாங்க, லாங் டேர்மில் பண்ணுவாங்க, ஷார்ட் டேர்மில் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? பட் ஆனால் அது எப்படி எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எனக்கு தெரில. அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி அதை ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது மொத்தமாக ஒரு 5 ஃபேஸாக பிரிச்சிருக்க மக்களே. ஸோ அந்த 5 ஃபேஸ்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்றா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாகவே தெரியும் ட்ரேடிங்னு என்னென்னா வந்து பை செல். ஓகேங்களா? அதாவது வாங்கி விற்க போகிறேன். எப்போ வாங்க போகிறேன்னா விலை கம்மியாக இருக்கும்போது வாங்குவேன். விலை அதிகமானதுக்கப்புறம் எனக்கான ஒரு விலை வந்ததுக்கப்புறம் எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விலை வந்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்கையோ ஷேரையோ ஓகேங்களா ஸோ விற்றுருவேன். ஓகேங்களா? ஸோ விற்றுட்டு நான் வந்து போயிடுவேன். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மலாக ஒரு ட்ரேட் நடக்கிறதுக்கான ஒரு விஷயமே. ஓகேங்களா? ஸோ இப்போ இது நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஃபேஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் அண்ட் ப்ரிப்ரேஷன் தான். நம்ம வந்து படித்தே ஆகணும். எப்படி ப்ரோ படிக்கிறது, என்ன ப்ரோ படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய விஷயமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ பேசிக்னால் என்னென்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட் நமக்கு தெரியும், அதாவது பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாக்ஸ் தெரியும். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி என்னென்ன மார்க்கெட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இருக்குது, கமாடிட்டிஸ் மார்க்கெட் இருக்குது, மணி மார்க்கெட் இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னால் ஒரு கம்பெனியோட எல்லா ஸ்டாக்லேயும் ட்ரேட் பண்ணுறது வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஓகேங்களா? கமாடிட்டிஸ்னால் ஆயிலு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி குரூட் ஆயில் இதுலாம் வந்து ட்ரேட் பண்ணுறது கமாடிட்டிஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டில் போயிட்டு என்ன பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணால் வந்து பை செல் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது பிட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, என்ன ஸ்ப்ரெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லிவரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது. ஸோ இதை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஸோ இதை லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த இதில் பண்ண போகிறாங்க. இதில் எப்படியெல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது டே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், லாங் டேர்ம் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அதாவது டே ட்ரேடிங்னா இன்ட்ராடே பண்ணுறது, ஸ்விங் ட்ரேட்னா இப்போ வாங்கி எனக்கான விலை வரும்போது விற்கிறது, லாங் டேர்ம்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. ஓகேங்களா? ஹோல்ட் பண்ணி வச்சுருந்து அதுக்கான ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் விற்கிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஸ்டடி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் ஃபண்டமெண்டல் எதுக்குன்னா ஒரு ஸ்டாக்கோட ஃபினான்ஷியல், அதாவது அந்த கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்குன்னு ஃபண்டமெண்டலாக நம்ம அனலைஸ் பண்ணிட்டு ஸோ அதோட எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் அதோட எக்கனாமிக் க்ரோத்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அதோட நியூஸு, கரண்ட் ஈவெண்ட்ஸு இதை பற்றி எல்லாமே அப் டு டேட் தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் இன் டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்னென்னா வந்து இப்போது நம்ம சார்ட் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அந்த சார்ட்டில் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ரைஸ் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸோட மூவ்மெண்ட்ஸை வைத்து ஒரு சில பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். அந்த பேட்டர்ன்ஸை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. அதுக்கப்புறம் இதையெல்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் இண்டிகேட்டர்னு சொல்லி நிறைய வச்சுருப்பாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும், என்னால் லாபம் சம்பாதிக்கிறத விட என்னால் நஷ்டம் அடைஞ்சால் என்னால் தாங்க முடிகிறது எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபைனல் ஒன்று தான் உங்களுக்கான மார்க்கெட். ஓகேங்களா? நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, இதெல்லாம் முடிச்சிட்டிங்க. இப்போ நான் எந்த ப்ரோக்கர் சூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கான இப்போ வந்து ஒரு சில ப்ரோக்கரேஜில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜ் அதிகமாக இருக்கும் ஒரு சில ப்ரோக்கர்ஸில். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு சில இது வந்து அஃபோர்ட் பண்ணுவாங்க. ஒரு சில இதில் கமாடிட்டிஸ் இருக்காது, ஒரு சில இதில் கமாடிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது நம்மளோட ஃபேஸ் டூ பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் முடிச்சது நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் டெமோ ட்ரேடிங்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? டெமோ ட்ரேடிங்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஓகேங்களா? டெமோ அக்கௌண்ட் மாதிரி. ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிட்டு நம்ம நார்மலாக ஒரு ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெமோ ட்ரை பண்ணி பார்க்குறது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். விர்ச்சுவல் மணி, அதாவது பார்த்திங்கன்னா ரியல் மணியை யூஸ் பண்ணாமல்
உங்களுக்குன்னு அதுலேயே ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறான்னு வச்சுங்களேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்குறது. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் பில்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ பில்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இது வந்து தெரியும். நான் இதை வந்து இந்த இடத்துல எடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி வருது. ஸோ அப்போ நான் வந்து இந்த இடத்துல இனிமேல் இந்த மாதிரி இடமெல்லாம் வரும்போது நான் எடுக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அதை பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக அது என்ன ஸ்ட்ராட்டஜி, நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு தோணுது, ஆனால் அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு ரியலாக இருக்குமல்ல, ஆக்சுவலாக ட்ரேடிங்கில் அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா, அது என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அதில் எப்படி என்ட்ரி கொடுக்கணும், எங்கே எக்ஸிட் கொடுக்கணும், அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ கொடுக்கணும், அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் எவ்வளோ ரிஸ்க் கொடுக்கணும், எவ்வளோ ரிவார்ட் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெமோ அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, அதாவது ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது எங்கெல்லாம் ஆப்படிச்சிருக்கு, எங்கெல்லாம் சக்ஸஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஓகேங்களா. ரீஸ்ட்ரக்சர் மீன்ஸ் நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு விதத்தை ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துருப்பீங்க, எனக்கு வந்து இந்த இடத்துல போகும்போது இங்கே கரெக்டாக இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் இந்த இடம் வந்ததுன்னா சக்ஸஸ் ஆயிரும். ஆனால் அங்கே ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் போய் பார்க்கும்போது நீங்கள் நினச்சிட்டு இருந்த ஒரு இது கரெக்டாக இருக்கும், இன்னொரு இடத்துல தப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு முயற்சி பண்ணி முடிவு பண்ணுறது தான். ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்தோட ஃபேஸ் 3க்கு வந்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரியல் ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ரியல் மணியை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இருங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், கிராஃப் நடுவில் வரனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே மக்களே, இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட். ஓகேங்களா. ஸோ உங்களால் அஃபோர்ட் பண்ணக்கூடிய லாஸ் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்டை எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அதை எடுத்துகிட்டு உங்களோட ரியல் ட்ரேடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா சும்மா ஏனா தானோன்னு போய் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாமல் நீங்கள் அதுக்கான ஒரு ஸ்டடியை நடத்தணும். இப்போ நான் வந்து இன்ட்ராடே பண்ண போகிறேன்னா, இல்லை ஸ்விங் ட்ரேட் பண்ண போகிறேன்னா, இல்லை ஆப்ஷன் ட்ரேட் பண்ண போகிறேன்னா அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ ஈவன் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேவும் இருக்குது, ஸ்விங்கும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதம் மந்த்லி கான்ட்ராக்டை வாங்கி வச்சு அதில் ஸ்விங் பண்ணுறவங்களும் இருக்காங்க, வீக்லி கான்ட்ராக்டில் இன்ட்ராடே பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க ஒரு 10 ட்ரேட் பண்ணுற அதில் ஒரு 7 ட்ரேட் சக்ஸஸ் ஆகுதுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி இன்னும் எப்படி ரிஃபைன் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி இன்னும் எப்படி மெருகேற்றுறது, அந்த ஸ்ட்ராட்டஜி ஓகே சக்ஸஸ், ஓகே இன்னும் அந்த ஸ்ட்ராட்டஜி இன்னும் இப்படி அந்த 30% இதை வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி மூலிமா எப்படி ரிஃபைன் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒரு எக்ஸல் ஃபைலாவோ ஒரு நோட்லேயே போட்டு எழுதிட்டு வரணும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாடா மோட்டார்ஸில் 1010 ரூபாய்க்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், என்ன ரீசனுக்காக எடுக்கிறேன், ஃபஸ்ட்டு விஷயம் பிரேக் அவுட் நடக்குதா, என்ன நடக்குது. ஓகேங்களா. ஸோ அதை ஒன்று ஃபஸ்ட்டு எழுதணும். அதுக்கப்புறம் அது மாதிரி எழுதி வச்சுட்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணி எழுதுக்கப்புறம் என்ன காரணத்துக்காக எக்ஸிட் பண்ணுறேன், எனக்கு அதில் எண்ட் ஆஃப் த ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆச்சா ப்ராஃபிட் ஆச்சா. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கண்டினியூஸ் ஓகேங்களா. ஸோ கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டில் இருக்கும். ஸோ எந்தெந்த டைமில் லூஸ் பண்ணிங்கும்போது என்ன ரீசனுக்காக லூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது நீங்கள் அதில் எழுதணும். இப்போ நீங்கள் என்ன ரீசனுக்காக சக்ஸஸ் பண்ணேன் அந்த ட்ரேடை, என்ன ரீசனுக்காக லூஸ் பண்ணேன் அப்படின்னு எழுதும் போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த ரீசன்ஸ் வரும்போது நீங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான இடம் வரும்போது நீங்களே உங்களோட லாஸை ப்ரிவென்ட் பண்ணிக்குவீங்க. எப்போவுமே வந்து நம்ம லாபம் சம்பாதிக்கணும்னா ஃபஸ்ட்டு நஷ்டத்தை தவிர்க்கணும், அப்புறம் தான் லாபத்தை பக்கம் எதிர்பார்க்கணும். ஓகேங்களா. அடுத்ததாக நம்மளோட ஃபேஸ் 4 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலிங் அண்ட் டைவர்சிஃபையிங். அதாவது இப்போ நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு, நான் அதை வந்து மெருகேற்றிட்டேன். ஸோ அது என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நான் வந்து ஒரே இடத்துல ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை மற்ற பக்கம் இன்க்ரீஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களோட கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணி ஓகேங்களா. ஸோ உங்களோட கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா வந்து இப்போ ட்ரேடு வந்து நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்கிங் செக்டாரில் போடுறேன், இது ஃபுல்லாக இத்தனால பேங்கிங் செக்டார்லாம் போட்டுட்ருக்கேன்னா இது பேங்கிங் செக்டார் ப்ளஸ் ஒரு பவர் செக்டாரோ இல்லாட்டி ஒரு ரயில்வே செக்டாரோ இல்லை ஒரு டிஃபென்ஸ் செக்டாரோ. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களோட ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அமௌண்ட்டையும் டைவர்சிஃபை பண்ணி உங்களோட ட்ரேடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செக்டாரில் உங்களுக்கு அடி வாங்கும்போது இன்னொரு செக்டாரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கன்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களோட அட்வான்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் இப்போ வந்து டாடா மோட்டார்ஸில் ஒரு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும், அதோட ப்ரீவியஸ் டே சார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50ல் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஆனால் பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தான் வரும், ஆனால் அந்த சார்ட்டோட வேவுங்கிறது வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து ஃபேஸ் 5க்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா வந்து உங்களோட ரெகுலரான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம்
எல்லாத்தையுமே நோட் பண்ணுறீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ 100 ஸ்ட்ராட்டஜி கற்று வச்சுட்டு 100 ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை விட ஒரு ஸ்ட்ராட்டஜியை கற்று வச்சு நான் அதை 100 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி அதோட சக்ஸஸ் ரேஷியோ எனக்கு வந்து 80% இல்லாட்டி 70% மோர் தென் 51% இருந்தாலே அது ஒரு சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? ஏன்னா 49% நீங்கள் 100 ட்ரேடில் 49 ட்ரேடு நீங்கள் வந்து 1:2 ரேஷியோ போட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் மீதி 51 ட்ரேடில் 1:2 ரேஷியோ போட்டு டூ அந்த லாஸை விட 2 மடங்கு நீங்கள் ரெக்கவர் பண்ணியிருக்கும் போது அது எண்ட் ஆஃப் த மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபுள் ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்த்தான சூப்பரான ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ட்ரேடிங் பிளான்ஸ் வந்து எப்போ எவாலுவேட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமும் உங்களுக்கு 10ல் இன்னும் பெட்டரான உங்களோட ஷேர் மார்க்கெட்டோட இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவை ஒரு கம்யூனிட்டி. ஓகேங்களா? அதாவது ஷேர் மார்க்கெட் கம்யூனிட்டி. உங்களை மாதிரியே ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கொலீக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டுபிடிங்க. அதாவது உங்கள் தொழிலில் இருக்கக்கூடியவங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்று வச்சுருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு சில நுணுக்கங்கள் இருக்கும். அந்த நுணுக்கங்கள் எல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும். உங்களோட நுணுக்கங்களாக அவங்களுக்கு பகிர்ந்துக்கணும். ஸோ இது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து நார்மலாக நமக்கே தெரியும். இப்போ நமக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம படிக்கும் போதே வந்து ஸ்கூலில் படிக்கும்போது நமக்கு ஒரு சமூக தெரியுதுன்னா அது தெரியாதவனுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும் ஸ்கில்லு. அவனுக்கும் தெரியும். அதே மாதிரி அவன் ஒரு சம சொல்லிக் கொடுக்கும்போது அவனுக்கு இம்ப்ரூவ் ஆகும், நமக்கும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம இதுலேயும் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே ட்ரேடர்ஸ், ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு தியரட்டிக்கல் தான். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் ரியல் டைமில் பண்ணும்போது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில எமோஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதாவது என்ன வந்து இப்போ நான் மேலே ஏறுதுன்னு நினைக்கிறேன், ஏறுது ஆனால் இறங்கிருமோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரு எமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளினை வரையணும். ஓகேங்களா? ஸோ அதாவது நான் இன்றைக்கி வந்து இந்த ட்ரேடை எடுத்துட்டேன்னா அது சக்ஸஸோ ஃபெயிலியரோ நான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிட்டு தான் அந்த ட்ரேட் எடுக்கிறேன். எனக்கு அது மேலே போகும்னு தெரியும். என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் அது வந்து மேலே போகும்னு தான் காட்டுது. ஓகேங்களா? அதை பார்த்திங்கன்னா எனக்கு லாபம் வருங்க மாதிரி தான் காட்டுது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னா 1:2 ரேஷியோ போட்டு ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா அந்த ட்ரேட் முடிகிற வரைக்கும் உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் ஹிட் ஆகட்டும், படி நீங்கள் அதில் என்ன தப்பு பண்ணீங்கன்னு மட்டும்தான் பார்க்கணும் ஒழிய அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஓவர் கம் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏன்னா அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற முடியும். ஸோ நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினர் தான். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் லேர்ன் பண்ணது எல்லாமே யார்கிட்டையும் கிளாஸ் போயெல்லாம் கிடையாது. ஒன்லி யூடியூப். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு சில பிடிஎஃப்ஸ் டாக்குமெண்ட்ஸ். அந்த டாக்குமெண்ட்டில் இருந்த பேசிக் பிளானை தான் எடுத்து நான் உங்களுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ சிம்பிளானது தான். ஸோ இதை நீங்களும் ஆக்சுவலாக நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஆன்லைனில் போய் படிக்கலாம். ஈஸியாக ஃப்ரீயாகவே நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. நான் வந்து மெட்டீரியல் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா பாதி இது வந்து வெப்சைட் லிங்க்ஸாக இருக்கும், பாதி யூடியூப் வீடியோஸாக இருக்கும், வெவ்வேறு சேனல்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னோட ட்ரேடிங் கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் ஃபுல் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக என்ன மாறல. நான் வந்து டெய்லி ஒரு 2 hours அதுக்கு மேலே நான் ட்ரேடே பண்ண மாட்டேன். அதுதான் என்னோட டிசிப்ளின். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ நேரம் தான் ட்ரேட் பண்ணுவேன். அந்த டைமில் ட்ரேட் சிக்குதா, இதில் சிக்குது, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப். ஓகேங்களா? ஸோ அதில் ட்ரை பண்ணுவேன். எதில் சிக்குதோ அதில் எடுத்துக்கிட்டு நான் பாட்டு வந்துகிட்டே இருப்பேன். அவ்வளோதான். ஓகேங்களா? லாஸோ கெயினோ அதோட முடிஞ்சுது. ஓகே ட்ரேடர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கன்ஃபார்ம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.